பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம், அதுக்கப்புறம் அந்த காசு போடுறாங்கள்ல, ரூ. ம். 1000 மாதம் அது கூட இப்போ சேர்த்து போட்டிருக்காங்க. ஆமாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்க்குறச்ச ரோட் டெவலப்மெண்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனா அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ்ஸு ம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இந்த இபி பில்லும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ம். அதை அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அடிச்சு சொல்ல முடியும் அவங்க தான்னு. ஆனாலும் அவங்க தான் வருவாங்க. இப்ப புதுசா கட்சி தொடங்கின தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் இந்த அவர் வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறனால அவருக்கு மாஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி கூட்டமும் இருக்குது. பட் அது ஓட்டாக ஆகுமா கன்வர்ஷன் ஆகுமான்றது டவுட்டாக இருக்குது. ம். அவர் கொஞ்சம் ஃபீல்டில் இறங்கி நல்லா செயல்பட்டார்னா கண்டிப்பாக அவர் ஒரு நாளைக்கு முதலமைச்சராக வருவார். ஆனா இப்ப வர முடியுமா? ஏன்னா நான் இந்த இப்பவே இதுலலாம் வர முடியாது, சான்ஸே இல்லை. அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே. எத்தனை வருஷம் ஆகும் அவர் முதலமைச்சர்? பாருங்க, ஸ்டாலின் சார் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்காங்க. அவங்க இந்த முதலமைச்சர் பதவி வரத்துக்கு ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா இறந்து போன பிறகு தான் அவங்க முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாலே நடத்த முடியல, அது இல்லைன்னு விமர்சனம்லாம் வருது இல்லை. அப்போ இவர் வந்து உட்காந்தாருன்னா எதையுமே சரி பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணின்னு வந்தாருன்னா டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு நாளில் என்ன ஆவார், கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் டவுட் இல்லை. ஆனா உங்க ஆதரவு வந்து டிஎம்கேவா? இது இது வந்து சீக்ரெட்ல, அதை எங்க பொது வெளியில சொல்ல முடியாது. ஆதரவு யாருக்கு சொல்லலாம் நம்ம? ஆதரவு டிஎம்கேக்கு தான்.